நதிங்கோட மிட் ரேஞ்ச் வேரியண்டான ஃபோன் 3யோட டிசைன் பில்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கலாம் டே டு டே யூசேஜுக்கு எப்படி இருக்குது. நீங்கள் இந்த ஃபோனை வாங்க போகிறீங்கன்னா என்ன கிடைக்கும், என்னென்ன காம்ப்ரமைசஸ் இருக்குது, நத்திங் பில்டப் பண்ணுற அளவுக்கு இது ஒர்த்தான ஃபோனா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா நத்திங் இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக் டிசைனோட தான் போயிருக்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த டிரான்ஸ்பரண்டான பேக்கில் தெரிகிற பஸ் மாதிரியான கனெக்டர்ஸ் ரியல் கிடையாது, ஒரு ரெப்ரஸன்டேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கிற ஸ்க்ரூஸ் ரியல். ஃபோன் 2Aலேருந்து 3Aக்கு வரப்போ இந்த பேக் பேனல் பிளாஸ்டிக்லேருந்து கிளாஸ்க்கு அப்கிரேட் ஆகிருக்குது. கிளாஸாகவே இருந்தாலும் விரலோட ரேகஸ் மஜஸ் அப்படின்னு எதுவும் பெருசாக படியறதில்ல. சைடில் பிளாஸ்டிக்கான ஃப்ளாட்டான ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறது சொன்னால் தான் தெரியும். இதோட பில்ட் செம சாலிடாக இருக்குது. அண்ட் சைடில் இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற பட்டன் பிளேஸ்மெண்ட் நார்மலாக இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனில் இல்லாத மாதிரி வால்யூம் ராக்கர் பட்டன்லாம் லெஃப்ட் சைடில், அதாவது ஐஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் கீ இருக்குது. அதுக்கு கீழே மெட்டாலிக் ஃபினிஷில் புதுசாக ஒரு கீ ஆட் பண்ணிருக்காங்க. இது எசென்ஷியல் கீ அப்படின்னு நத்திங் சொல்கிறாங்க. இந்த கீ பவர் கீ கீழே இருக்கிறதுனால ஆக்சிடென்ட்டாக இந்த கீயை நிறைய டைம் ப்ரெஸ் பண்ணிடுறோம். அண்ட் இந்த கீ பிளேஸ்மெண்ட் சென்டராக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ட்ரைபாலில் இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ண போகிறீங்க அல்லது வீலாக் எடுக்கிறதுக்கு இந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இது இடிக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நத்திங் இந்த கீயோட பிளேஸ்மெண்ட்டை ரைட் சைட் டாப்லேயோ அல்லது லெஃப்ட் சைட் டாப்லேயோ கொடுத்துருந்துருக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஃப்ளாட்டாக இருக்குது, பட் இதோட பெசல்ஸ் ஈவனாக இல்லை. டாப் அண்ட் பாட்டமில் பெசல்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் சைடில் இருக்கிற பெசல் கொஞ்சம் பெருசாக தெரியுது. சைடில் இருக்கிற பெசல் பெருசாக இருக்கிறனாலேயே ஃபோனில் ஓவரால் பெசலோட லுக்கும் பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. அடுத்தா பேக்கில் இருக்கிற இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனியாக ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இதுக்கு கொடுத்துருக்கிற கேஸ்டிங் ரிங் டிஃபால்ட்டான ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்லோப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நார்மலாக ஃபிங்கர் இந்த இடத்துல லேண்ட் ஆகி இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்காம இது ஒரு மாதிரி ஸ்லோப் டைப்பில் இருக்கிறனால அந்த வசதி இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 8.33 mm வருது. கொஞ்சம் பல்கியான ஃபோன் தான். இந்த ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா 201 கிராம் வருது. நாங்கள் இந்த ஃபோனை தொடர்ந்து கவர் இல்லாமல் தான் யூஸ் பண்ணிருக்கிறோம். இருந்தாலும் இதோட கிரிப் நல்லாவே இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த ஃபோனில் நத்திங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கேமராவை சுற்றி இருக்கிற கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற நத்திங்கோட நோட்டிஃபிகேஷன் லைட்ஸ் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் லைட்ஸோட ஒரு யூசேஜ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கிளிஃப் டைமர் அப்படிங்கிற கவுண்ட் டவுன் டைமர் தான். ஸோ இதில் டைமர் செட் பண்ணிட்டு ஃபோனை திருப்பி வச்சுட்டிங்க அப்படின்னா இது ஒரு ப்ராக்ரஸ் பார் மாதிரி ஆக்ட் ஆகி எவ்வளோ டைம் இன்னும் ரிமைனிங் இருக்கிறது அப்படிங்கிறத காட்டும். ஸோ எவ்வளோ டைம் ரிமைனிங் இருக்குது அப்படிங்கிறக்காக ஃபோனை எடுத்து டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இதை தெரிஞ்சுக்க முடியும். மற்றபடி கால்ஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்போதெல்லாம் இந்த லைட் க்ளோவ் ஆகும். ரிங் டோனை பொறுத்து இல்லை மியூசிக்கை பொறுத்து இந்த லைட்டு க்ளோவ் ஆகும். பட் இதுனா அப்படி பெரிய ஃபியூச்சராக தெரில. இந்த கிளிப் டைமர் நல்லா இருக்குது. இந்த ஃபோன் 3 கலர் வேரியண்ட்டில் அவைலபிள் ஆகுது. ப்ளூ, பிளாக் அண்ட் நம்மட்டு இருக்கிற ஒயிட் வேரியண்ட். இந்த ஒயிட் வேரியண்ட்டு கூட இந்த பிளாக் கலர் கீஸ் அண்ட் டிரான்ஸ்பரண்டாக பேக் இருக்கிறனால இந்த வேரியண்ட் பர்சனலாக எங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ ஓவராலாக டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் பல்கியாக இருந்தாலும் பேக்கில் கிளாஸ் கொடுத்துருக்கிறது, நல்ல கிரிப் இருக்கிறது, கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறது அப்படி இருக்கிறனால இந்த டிசைன் நல்லாவே இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை பார்க்குறவங்களுக்கு இது நத்திங் ஃபோன் தான் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இதோட டிசைன் இருக்குது. அடுத்து ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட்டில் ஃப்ளாட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் 6.77 இன்ச். இது ஒரு AMOLED டிஸ்பிளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரதுனால ஸ்க்ரோலிங் அனிமேஷன் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் 2160 Hzக்கான PWM டிம் கொடுத்துருக்கறனால லோ அண்ட் ஹைக்கு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்பொழுது எந்த விதமான ஃப்ளிக்கரிங் இல்லாமல் நீட்டாக இருக்குது. ஸோ இதோட பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3000 nits. பட் அந்த 3000 nits SDR கண்டென்ட் பார்க்கும்போது மட்டும்தான் வரும். நார்மலாக இன்டோரில் இதோட பிரைட்னஸ் 800 nits அண்ட் அவுட்டோரில் போகும்போது 1300 nits வரைக்கும் போகும் அப்படின்னு நத்திங் சொல்கிறாங்க. இன்டோர் ரீடபிலிட்டியில் இல்லை யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆட்டோ பிரைட்னஸ் மட்டும் சில டைம் கொஞ்சம் லோவுக்கு அட்ஜஸ்ட் ஆயிடுது. மற்றபடி எந்த ரீடபிலிட்டி இஷ்யூவும் இன்டோரில் இல்லை. அவுட்டோரில் போகும்பொழுது இந்த 1300 nits பிரைட்னஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு தான் இருக்குது. இதோட ரீடபிலிட்டி ரொம்ப பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, பட் யூஸபிளாக இருக்கும். அண்ட் இந்த ஃபோன் 1000 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டோட வருது. அதனால் டச் ரெஸ்பான்ஸ் நல்லா குயிக்காகவே இருக்குது. அண்ட் இந்த ஃபோன் HDR10+ சப்போர்ட்டோட வருது. வைல்ட் எல்லோன் சப்போர்ட் இருக்குது. யூடியூப்பில் HDR கண்டென்ட் பார்க்க முடியும், ஆனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கு HDR கண்டென்ட் சப்போர்ட் இல்லை. ஓவரால் இந்த டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல வைப்ரண்டான கலர் ரீப்ரொடக்ஷன், நல்ல பிளாக் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபுல் HD டிஸ்பிளே தான், 1.5K டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். ஸ்டில் இந்த டிஸ்பிளே பார்க்குறக்கும் யூஸ் பண்ணுறக்கும் நல்லா இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட பாட்டத்தில் ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி ஃபோனை அன்லாக் பண்ணுறது, இதோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி எல்லாம் சூப்பராக இருக்குது. பட் இதோட பிளேஸ்மெண்ட் தான் நார்மலாக விரல்படுற இடத்துல இல்லாமல் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி இருக்குது. யூஸ் பண்ணும்போது பழகிரும், பட் இப்படி தான் இருக்குது. அடுத்த ஆடியோன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் டியூயல் ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற இயர்பீஸும் ஸ்பீக்கராக ஆக்ட் ஆகுது. சர்ப்ரைசிங்லி இந்த ஃபோனோட ஸ்பீக்கர் லவுட்னஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் 100% சவுண்ட் இருக்கும்போது லோ ஃப்ரீக்வன்சி, அதாவது பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நார்மல் யூசேஜுக்கு மேக்ஸிமம் லெவல் நம்ம யூஸ் பண்ணுறது 70-75% யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். அண்ட் 50 to 60% தான் இந்த ஃபோனில் இருக்கிற ஆடியோவோட ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லலாம். அண்ட் கால்ஸ் பேசும்போது இயர்பீஸ் லவுட் ஸ்பீக்கர்னு எந்த இஷ்யூ இல்லை. கால் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பட் கால் பேசும்போது லவுட் ஸ்பீக்கரில் ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தோம்னா
ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுறது தெளிவாக கேட்கறது இல்லை. பட் இயர்பீஸில் பேசும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. இந்த ஃபோனில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க, வைஃபை 6க்கான சப்போர்ட்டும் இருக்குது, அண்ட் என்எஃப்சியும் கொடுத்துருக்காங்க இந்த ரேஞ்ச் ஃபோன்லேயே. இது மூலமாக நம்ம கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெட்வொர்க்னு பார்க்கும்போது டியூயல் 5G சிம்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, எல்லா மேஜர் 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கால் ரிசெப்ஷன் அண்ட் இன்டர்நெட் ரிசெப்ஷனில் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மைக்ரோ SD கார்டு போட்டு இதோட இன்டர்னல் மெமரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 128 அண்ட் 256ன்னு 2 வேரியண்ட்டில் அவைலபிள். பட் இதோட ஸ்டோரேஜ் UFS 2.2 தான். இந்த ப்ரைஸ் ஃபோனுக்கு அட்லீஸ்ட் UFS 3.1 கொடுத்துருக்கலாம், ஆனால் UFS 2.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 8GB அப்படின்னு ஒரே ஒரு ரேம் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஃபோன் அவைலபிள். LPDDR4X ரேம் இருக்குது இதில். இதே மாதிரி இதோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்னாப்ட்ராகனோட Gen 7S தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா 8 லட்சம் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். டே டு டே டாஸ்க்கையெல்லாம் ரன் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபோன் ஸ்மூத்தாக தான் இருக்குது. நிறைய ஆப்ஸ் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணி ஃபோனை ரொம்ப புஷ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்புக்கு சுவிட்ச் ஆகும்பொழுது சில டைம் ஆப் ரீஃப்ரெஷ் ஆயிடுது. அண்ட் BGMI 90 FPS விளையாட முடியுது. லாங் டைமுக்கு இந்த கேம் விளையாடும் பொழுது ஃபோன் லைட்டாக வார்ம் ஆகுது. பெரிய ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக வார்ம் ஆகுது. டைப்பிங், கால் பேசும்போது நோட்டிஃபிகேஷன் வரப்போ இந்த ஃபோனோட ஹாப்டிக் ஃபீட்பேக் ரொம்ப நல்லாவே இருக்குது. அடுத்து நத்திங்கில் தனிச்சு தெரிகிற ஃபீச்சரான சாஃப்ட்வேர்னு பார்த்தோம்னா இதில் நத்திங் OS 3.1 கொடுத்துருக்காங்க, Android 15 வருது. இந்த ஃபோனுக்கு 6 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அண்ட் 3 வருஷம் OS அப்டேட்டை நத்திங் கமிட் பண்ணியிருக்காங்க. இந்த நத்திங் OS 3.1 லாக் ஸ்க்ரீன் அண்ட் ஹோம் ஸ்க்ரீனில் கிளாக்ஸ், விட்ஜெட்ஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது, நோட்டிஃபிகேஷன் பேனல் கஸ்டமைசேஷன் அப்படின்னு எக்கச்சக்க கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸோடு வருது. அண்ட் ஃபோனை லாக் பண்ணும்போது அன்லாக் பண்ணும்போது இருக்கிற அனிமேஷன், ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் அப்படின்னு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. ஃபோனில் நத்திங்கோட ஒரு சில ஆப்ஸை தவிர எந்த வித பிளாட்வேர் இல்லாமல் க்ளீனாக இருக்குது. ஃபோனோட ஆப்ஸ் தானாக கேட்டகரைஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஆப் டிரைவர் ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. அண்ட் இந்த ஃபோனில் கேம்ஸ் விளையாடும் போது கேம் மோடில் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்தது. அண்ட் கால்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மேலே கால் டைமர் டாப் ஆஃப் த பாட்டு ஆக்குபை பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு சில விஷயத்தை தவிர வேறு எந்த பக்கையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணல. ஓவராலாக இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத் அண்ட் பர்ஃபெக்டாக இருந்தது. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து நத்திங் அவங்களோட நேட்டிவ் டைலர் ஆப்பை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஃபோனோட டிசைன் ஆஸ்பெக்டை பார்க்கும்பொழுதே மென்ஷன் பண்ண மாதிரி நத்திங் பவர் கீக்கு கீழே டெடிகேட்டடாக எசென்சியல் அப்படின்னு ஒரு கீயை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீயை ப்ரெஸ் பண்ணும்பொழுது ஸ்க்ரீனில் இருக்கிறத கேப்சர் பண்ணும். நீங்கள் கேமரா ஆன் பண்ணி வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் கேமராவில் என்ன தெரியுதோ அதை கேப்சர் பண்ணிக்கும். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற விஷயத்தை சம்மரைஸ் பண்ணி அதிலிருந்து டேட்டாவை ரிட்ரை பண்ணி கொடுக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பார்சல் வருது, அதுக்கான OTP வந்துருக்குது அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா முன்னாடி இருக்கிற நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த பார்சல் இதுக்கான OTP நம்பர் அப்படின்னு வேணுங்கிற டீட்டெயில் மட்டும் பர்ஃபெக்டாக எடுத்து வந்து கொடுக்கும். ஒரு ட்ரெயின் டிக்கெட் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்னாடி உங்களுக்கான ட்ரெயின் டிக்கெட் வந்திருக்கு, அது இந்த டயத்தில் ட்ரெயின் ஷெட்யூல் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அண்ட் இதுக்குள்ள இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த எசென்ஷியல் கீயை ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறது மூலமாக வாய்ஸ் நோட் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அது டேரெக்டாக டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கொடுத்துரும். பட் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் அவ்வளோ பக்காவாக இல்லை. இன்னும் தமிழெல்லாம் பண்ணும் பொழுது தமிழ் அப்படிங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோ தவிர அது எதோ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுது. ஸோ ஓவராலாக இந்த எசென்ஷியல் அப்படிங்கிறது நத்திங்கோட ஒரு நோட் டேக்கிங் ஆப் வித் ஏஐயோட வருது. இப்போ வரைக்கும் இதில் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்ஸை ஷேர் பண்ண முடியறதில்ல. இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை மட்டும் கவர் பண்ணி இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குன்னு சொல்ல முடியறதில்ல. நத்திங் இதுக்கு ஒரு டெடிகேட்டான கீயை கொடுத்துருக்காங்க. இதோட பிளேஸ்மெண்ட் ஆக்வர்டாக இருக்குது. இதுக்கு பொட்டன்ஷியல் இருந்தாலும் இப்போதைக்கு இது பெருசாக யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் இந்த எசென்ஷியல் ஸ்பேஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணும். அது தவிர வேறு எந்த ஆப்புக்கும் இந்த கீயை ரீமேப் பண்ண முடியாது. இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோன் பேட்டரி வேறு லெவலாக நிற்கிது. நாங்கள் இந்த ஃபோனை எக்ஸ்டென்டிவாக தான் யூஸ் பண்ணோம், கேம்ஸ் விளையாடுறது, கேமராவை டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு. இருந்தாலும் எங்களுக்கு சாலிடாக 8 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடச்சிது. ஸோ நார்மல் யூசேஜுக்கு ஈஸியாக 9 to 10 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைக்கும். அதாவது இந்த ஃபோனை 100% சார்ஜ் பண்ணிட்டு போனீங்கன்னா 1 day யூஸுக்கு 60% 70% சார்ஜ் தான் குறையும். ஸோ இந்த ஃபோனில் 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 0 to 100 ஃபில் பண்ணுறதுக்கு 1 hour 20 to 25 minutes வரைக்கும் ஆகுது. அண்ட் ஃபோன் சார்ஜ் இருக்கும்போது இல்லை ஹாட்ஸ்பாட் ரொம்ப நேரத்துக்கு ஆன் இருக்கும்போதும் இந்த ஃபோன் லைட்டாக வார்ம் ஆகுது. நத்திங்கே சார்ஜ் போட்டு ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்ததான் இந்த ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கில் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அண்ட் இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்ல கிளாரிட்டியாக டீட்டெயிலாக இருக்குது, கலர்ஸ் நேச்சுரலாக இருக்குது. ஸோ இதில் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப்லேயே இது கொஞ்சம் வீக்கர் லிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் எடுக்கிற ஃபோட்டோஸில் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகுது, பட் யூஸபிளான ஃபோட்டோஸை ப்ரொடியூஸ் பண்ணுது.
ஸோ அடுத்து 50 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் 2x ஆப்டிக்கல் ஜூம் இருக்குது அண்ட் 4xக்கான லாஸ்ட்லெஸ் ஜூம் இருக்கும் அப்படின்னு நத்திங் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எடுக்கிற ஃபோட்டோஸில் கலர்ஸ் கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் ஆன மாதிரி இருக்குது. பட் ஃபோக்கல்லேருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிறனால இதில் எடுக்கிற செல்ஃபி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த ஃபோனில் டிஃபால்ட்டான ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மோனோக்ரோமேட்டிக், சாஃப்ட் ஃபோக்கஸ் மாதிரியான. நம்மளும் ப்ரீசெட்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். இதில் ஃபோக்கல் லென்த் எவ்வளோ வேணும், எந்த லென்ஸை சூஸ் பண்ணணும், எவ்வளோ அப்பேச்சர் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிக்க முடியும். டிசைட் பண்ணி நம்ம ஒரு ப்ரீசெட்டாகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ரவுண்ட்லேயும் போக்கே எஃபெக்டாக ஸ்டார் ஃப்ளவர் மாதிரியான சேஞ்ச் பண்ணிக்க கொடுத்த ஆப்ஷன் நல்லா இருக்குது. ஓவராலாக நல்ல லைட்டிங் கண்டிஷனில் பேக் கேமராவில் நல்ல ஃபோட்டோஸே கிடைக்குது. பேக் கேமராவில் இருக்கிற போர்ட்ரேட் மோடில் எட்ஜ் டிடெக்ஷனும் நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கிற ஃபோட்டோஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனாக இருக்கிறப்போ டீட்டெயில்டாக ஷார்ப்பாக இருக்குது. லைட் ரொம்ப கம்மியாச்சுன்னா அதில் எடுக்கிற ஃபோட்டோ ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தன் பண்ணிடுது. லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோஸில் லைட் ஸ்கேட்டரிங் அதிகமாகவே இருக்குது. பகலில் டீசென்டான லைட்டிங்கில் ஃபோட்டோ எடுக்கிறோம்னா இந்த மெயின் கேமரா வச்சு நல்லதுலேருந்து சூப்பரான ஃபோட்டோ வரைக்கும் எடுக்க முடியும். லைட் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வாஷ்ட் அவுட்டான ஃபோட்டோ கிடைக்குது. லைட் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா கிரைன்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தன் அவுட் ஆன மாதிரியான ஃபோட்டோஸ் கிடைக்குது. ஸோ இந்த கேமரா வச்சு 4K FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ 4K FPS அண்ட் இதோட ஆடியோவும் இந்த கேமராலேயே கேப்சர் பண்ணுது. ஸோ அதோட டீட்டெயில் எப்படி இருக்குது, இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக 25,000 ரேஞ்சில் நத்திங்கிட்டிருந்து ஒரு ஃபோன், செம ஸ்மூத்தான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், 1 டேக்கு மேலே பேட்டரி நிற்கும், யூனிக்கான டிசைன். ஆனால் UFS 2.2 தான் ஸ்டோரேஜ் இருக்குது. ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ண முடியாது. ஓகே அப்படின்னா இந்த ஃபோன் நல்ல சாய்ஸாக இருக்கும். இல்லை நீங்கள் பவர் யூசர், பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம்னா அதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த நத்திங் 3 பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை நத்திங் ஃபோன் நீங்கள் வச்சிருக்கிறீங்களா, அல்லது இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.